கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் விசேஷமான மாதமாக இருந்தது. கடந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கர்த்தர் விசேஷமாக நம்மை பாதுகாத்து வந்தார், வழி நடத்தி வந்தார். கடந்த மாதத்தில் எங்களுடைய சபைக்கு வருகிற ஒரு விசுவாசியினுடைய உறவினர் ஒருவருக்கு நுரையீரல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபித்தோம். அதற்காக அந்த ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் என்னுடைய மனதிலே ஒரு வார்த்தையை கொண்டு வந்தார். இயேசுவே, புதிய நுரையீரலை கொடுப்பதற்கு உம்மால் கூடும். அந்த சகோதரிக்கு ஆபரேஷன் அல்ல, புதிய நுரையீரலை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமே என்று பாரத்தோடு ஜெபித்தேன். நாட்கள் கடந்து சென்றது. பின்பாக அந்த விசுவாசி எங்களிடத்திலே வந்து சொன்ன ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த சகோதரிக்கு நுரையீரல் அறுவை சிகிச்சை இல்லாமலே அவர்கள் குணமானார்கள் என்று கேட்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்றும் குணமளித்து கொண்டிருக்கிறார். குணமாக்கும் வல்லமையை நம்மிடத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய கர்த்தர் விசேஷமானவர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 3 வார்த்தைகள் இருக்கிறது. முதலாவதாக, பயப்படாதே. நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து, எதிரிகளை குறித்து, நோய்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, மரணத்தை குறித்து நமக்கு அதிக நேரங்களிலே பயம் உண்டாகிறது. வேதாகமத்தில் 365 தடவை பயப்படாதே என்று உள்ளது. இதை வைத்து பார்க்கும்போது நம்முடைய கர்த்தர் நமக்கு தினமும் சொல்லுகிறார். தினசரி நம்மிடத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், மகனே, மகளே, பயப்படாதே. ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் தேவையில்லாமல் பயப்பட வேண்டும்? கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், பயப்படாதே. மகனே, மகளே, எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் பயம்? நான் உன்னுடனே இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எதற்காக நாம் பயப்பட வேண்டும்? அவர் இருக்கிறாரே, அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா? இரண்டாவதாக, நான் உனக்கு கேடகமும். ஆமென். God is our shield. கர்த்தர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். கேடகம் யுத்தத்தில் வீரனை காத்திடும் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம். எத்தனை அம்புகள் வந்தாலும், எத்தனை வாள் வீச்சுக்கள் வந்தாலும், அந்த கேடகத்தை போர் வீரன் தனக்கு முன்பாக நிறுத்தி வைப்பான் என்று சொன்னால், அதை தாண்டி ஒருவராலும் அந்த வீரனை தாக்க முடியாது. அந்த கேடகத்தை தாண்டி ஒருவராலும் அந்த வீரனை தாக்குவது என்பது மிகுந்த கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. நம்மை எப்போதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு போர் வீரனுக்கு ஒரு கேடகம் அவனை பாதுகாக்கிறதோ, அதே போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். அந்த கேடகத்தை நாம் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும்.
கேடகத்தை நமக்கு பின்பாக வைத்தோம் என்று சொன்னால் அதனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேடகத்தை எப்போதும் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு முன்பாக, கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். அவரை நாம் எப்போதும் முன்னிலைப்படுத்த வேண்டும். அவரையே சார்ந்திருக்கிற வாழ்க்கை நமதாக மாற வேண்டும். அவர் நம்மை கேடகத்தை போல பாதுகாக்கிறார். மூன்றாவதாக, மகா பெரிய பலனாய் இருக்கிறார். நம்முடைய பலன் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். சாதாரண பலன் அல்ல, மகா பெரிய பலனாய் இருக்கிறார். நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய பலனாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய சோர்வை நீக்கி உங்களுக்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற இந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிற தெய்வம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நான் எதையும் சாதிப்பேன் என்கிற ஒரு உற்சாகம் உங்களிடத்தில் கடந்து வரட்டும். இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைக்கப் போகிறார். நமக்கு மகா பெரிய கேடகமாக அவர் இருக்கிறார். நமக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறார். இந்த 3 வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சையாயிருக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே. பயத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. நல்ல கேடகமாக கர்த்தர் பாதுகாப்பு அருள வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே. நீர் மகா பெரிய பலனாய் இருக்கிறதுனாலே நன்றி. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக மாற கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே. எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. பெருக பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஜெப தேவை இருக்கும் என்று சொன்னால் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்காக மிகுந்த வாஞ்சையோடு இருக்கிறோம். நாம் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் டிஜிட்டல் மேகசின் மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் தினமும் ஒரு வசனம், அதை குறித்ததான தியானம் என்று அந்த டிஜிட்டல் மேகசின் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி படித்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.